சிவமங்கலம் தத்துவத்துல கணபதி விநாயகர் வழிபாடு அப்படின்னு முதலில் சொல்லப்படுகிறது. இப்படி அண்ட வித்தை பிண்ட வித்தை அப்படின்னு ரெண்டு இருக்கு. அங்க விண்ணகத்துல திரிபுர தகனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே உனக்குள்ளார மும்மல நாசம் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், ஆனா இரண்டு பொருளை விளக்குவதா இருக்கும். இப்ப இந்த கணபதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, முதல் வழிபாடு அப்படின்லாம் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சொல் முதல்ல என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும். கணபதி, கணத்தில் பதி, அதனாலதான் கணநாயகன் அப்படின்னு கணத்திற்கு அதிகாரியா சொல்லப்படுது. அப்படின்னா இந்த ஒரு கணம், இந்த கணத்தில் பதி, எந்த பயணம் எவ்விதத்தில் சென்றாலும் நீங்கள் இந்த கணத்தை குறியாய் கொள்ளுங்கள். அதான் கணபதி. தத்துவத்துல அதற்கு அந்த சுபாவத்திற்கு வைக்கப்பட்டிருக்கும் இறைதான் கசமுக விநாயகன். கசம் வேறு ஜகம் வேறு இல்லை, சக கச. அதனால்தான் அந்த உலகம் நமக்கு யானை போல தெரிகிறது, பிடிபடவே மாட்டேங்குது, மதகளிராய் தோன்றுகின்றது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கணம் தான் நமக்கு பிரதானம். இந்த கணத்தின் பெயரால தான் நம் வாழ்வு கட்டமைக்கப்பட்டு, அதனால கணம் கணம் இங்கு இருக்க பழகுங்கள். இந்த இலக்கணம் 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 தெரிந்தவன் தலங்கணம் கொள்வதில்லை, தலைக்கணம் கொள்வதில்லை. இலக்கணங்கிறது இலக்கு கணம் தான். உன்னுடைய மொத்த பயணமும் இக்கணத்தை இலக்கண கொள்ள வேண்டும். அந்த உண்மையை உணர்ந்தவன் இலக்கணம் அறிந்தவன் ஆகிறான். அதே போல விநாயகம், விநாயகம் விநாயகம் கேள்வியை உங்க அகத்துக்குள்ளர கேளுங்க. ஏன்னா ஒரே மூலப்பொருள்ல செய்ததுதான் அது. கடலா இருந்து விட்டு போகட்டும், அடி தரை கரை அற்ற கடலா இருந்து விட்டு போகட்டும், நீங்கள் அதில் துள்ளி தெளித்த ஒரு துளியாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா அதனுடைய மொத்த சுபாவமும் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்ற. அப்ப கேள்வி உங்களுக்குள் கேளுங்கள். விநாயகம், அதுதான் தமிழ் சொன்னது. எப்பொருள் யார் யார் வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படின்னா இது ரெண்டும் தான் உங்களுடைய கண்கள். மெய் அறிவின் பெயரால் விழுங்குங்கள், மெய் அறிவின் பெயரால் விளங்குங்கள். ஏன்னா இங்கு தத்துவங்கள் ஆழ்ந்த அகன்ற நுண் தத்துவம் எனதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலின் தத்துவமும் அறிவினுடைய அறிவிப்பு தான் வேல். ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மை. உன்னுடைய பார்வை அவ்விதத்தில் இருக்கட்டும், நுண்ணியமா இருக்கட்டும், அகண்டு இருக்கட்டும், ஆழமா இருக்கட்டும். மெய்பொருளை காணுங்கள். சுய கருத்தை அறுத்து உங்க உண்மையை உள்ளபடி ஏற்கும் சுபாவத்தில் நீங்கள் மறைப்புகளற்று காணுங்கள், ரகசியமற்று காணுங்கள். உங்களுக்கு உள்ளது புலப்படும். ஆமா, அதனால இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, முழுக்க முழுக்க நீ மெய் அறிவின் பெயரால் விளங்க வேண்டியவன், மெய் அறிவின் பெயரால் நிலை நின்று இருக்க வேண்டியவன். அதனால அறிவை பிரதானப்படுத்துங்கள். அதனால்தான் மூலம் அறிவு வடிவென்று உணர்த்தினான் நன்றி. அப்படின்னா இந்த அறிவை கொண்டுதான் நீங்கள் இந்த களத்தில் இருக்க முடிச்சுகளில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். மறந்து விடாதீர்கள்.
ஏன்னா எதுவும் உங்களுக்கு அந்நியமானது இல்லை, நீங்களும் அவர்களுக்கு அந்நியமானவர்கள் இல்லை. இங்கு எல்லாமே ஏகம்தான். இங்கு வேதங்கள் இந்த களத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கள யதார்த்தம் அதுவாய் ஒவ்வொரு முகம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு செயல் இப்படி தனித்தனி மனிதனை தனித்தனியாக காட்டுவதற்காக வைக்கப்பட்டிருப்பதுதான் உண்மை. ஆனால் அது ஆழத்துக்குள்ளற இதெல்லாம் ஒன்றினுடைய படைப்பாய், ஒன்றினுடைய விளைச்சலாய் இருக்கின்றது. அதனால கணபதி வழிபாடு அப்படின்னா நீங்கள் இந்த கணத்தை சுகிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இந்த கணத்துல பதிய கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம கணத்துல இருக்கிறதில்ல என் செல்வங்களே, கடந்த கால காயங்கள், எதிர்கால கனவுகள் நம்மளுடைய இக்கணத்தை பறிக்கிறது. இங்கே இருங்க, நீங்க அங்க இருங்க. இதுதான் கணபதி வழிபாடினுடைய தாத்பரியம். அந்த தத்துவத்தில் அவ்விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கணத்தில் பதி தத்துவத்தில் அங்கு இறைமுறையில் கணபதியை தொழு. ஏன்னா நெஜம் அதுவா இருக்கு. அங்க இறை வழிபாட்டுல சொன்னதற்கு காரணம் என்னன்னா, அவன் கணநாதனாய் இருக்கிறான், ஐம்பூதங்களின் அதிபதியாய் இருக்கிறான், ஐங்கரனாய் இருக்கிறான், தண்டகரனாய் இருக்கிறான், தண்டிப்பதற்காக ஒரு கரம் படைத்தவனாய் இருக்கிறான், ஆசீர்வதிக்கவும் ஒரு கரம் படைத்தவனாய் இருக்கிறான். அதுதான் மதகளிரா இருக்கு. ஏன்னா மனம் எனும் மதகளிறு தான் அது. ஏன் இந்த மனம் எவனுக்கும் பயப்படுவதில்லை? அது காட்டாற்று பெருவெள்ளம் என அடித்து சென்று கொண்டிருக்கிறது. இவன் சிறு கடுகென அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம வெல்ல முடியாது. காட்டாற்று பெருவெள்ளத்துல செல்லாம அதை எதிர்நோக்கின பயணத்தில் போராடி நீங்கள் இங்கே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை வெல்வதற்கு தான் நமக்கு விநாயக வழிபாடு வைக்கப்பட்டது. இவன் அருள் பெறின் எவன் அருளும் பெறலாம், இவன் அருள் இல்லையெனில் எவன் அருளும் இல்லையாம். ஏன்னா இது மொத்தத்திற்கும் சேட்டையின் தந்தையாய், விகடத்தின் தந்தையாய், விக்னத்தின் தந்தையாய் இருக்கிறான். அவனை தொழுது தொடங்கும் பொழுது அவனும் ஒரு விக்னம் செய்வான், தடையை செய்வான். ஆனா அது சுப தடையா இருக்கும். இந்த தடையை உன்னுடைய இறுதி வரைக்கும் நீ அடைகின்ற வெற்றியை உறுதி செய்யும் இந்த விக்ன வழிபாடு, விக்னராஜன் விநாயகன் வழிபாடு. அதனால அவனை சித்தத்தில் தாங்குங்கள். அதே போல அந்த கணத்தில் பதியுங்கள், கணத்தை பிரதானப்படுத்துங்க. நம்ம பாட்டுக்கு பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. ஒரு கணத்தில் வந்தாய், ஒரு கணத்தில் மடிந்து போவாய், ஒரு கணத்தில் வாழ்கிறாய். இதெல்லாம் ஒரு கணச்சரமென ஓடப்பட்டிருக்கிறது. அது ஒரு நெடும் பயணமா இருக்கிறதுனால உனக்கு இது ஒரு வாழ்வென காட்டப்பட்டிருக்கு. நிறுத்தும் பொழுது ஒரு கணத்தில் தான் நீ நிறுத்தப்படுவாய். அதனால கணப்பிரதானி நீ தினக்கூலி இல்லை, கணக்கூலி. கணம் கணம் உங்களுடைய விழிப்பு நிலையை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. கனவுகளினால், கற்பனைகளினால், சுய கருத்துகளினால் நீங்கள் எங்கேயோ திரிகின்றீர்கள். தேகம் இங்க இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு. இவனுடைய சித்தம் மட்டும், சிந்தனை மட்டும் எங்கெங்கோ இருக்கு. அதெல்லாம் கிடையாது. வலித்திருக்கும் வேளையில் நீ உனக்குள்ளே இருக்க கடவுது, சிரித்திருக்கும் வேளையிலும் நீ உனக்குள்ளே இருக்க கடவுது, எந்த நேரத்திலும் நீ உனக்குள்ளே இருக்க கடவுது. இதை பழகுங்கள் என் செல்வங்களே. உங்களை ஆச்சரியத்தின் பெயரால, அதிர்ச்சியின் பெயரால, அற்புதத்தின் பெயரால, ஜாலத்தின் பெயரால, இன்னும் உணர்வு கிளறுதல்களின் பெயரால இந்த களம் உங்களை கணம் கணம் களவாடி விடுகிறது. கல்போலாகுங்கள். கல்வியே அதுதான். கல்வி இல்லை, கல்வில் கல்வியானது அது. ஆதலால் கல்போல் திடமாய் ஆகுங்கள். இந்த உங்களை நீங்கள் உறுதி செய்து கொள்ளாத வரை அங்கு களத்தில் நடக்கும் நிஜத்தின் லட்சணத்தை நீங்கள் உணரவே முடியாது. பாருங்கள். அதனால கணம் கணம் உங்களுக்குள் நீங்கள் பதிந்திருக்க வேண்டியது அப்படின்றத உணர்த்துறதுக்கு வந்ததுதான் கணபதி வழிபாடு. அந்த கணங்களின் தந்தையாய், அதிகாரியாய் அவன் கணநாதனாய் இருக்கிறான். அதனால கணம் வேறு, கணநாதன் வேறு இல்லை.
நீங்கள் அவன் நினைவின் பெயரால் நீங்கள் இங்கேயே தங்க கடவுது. ஏன்னா அங்கு ஒரு அசைவு இருக்கு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க யானை. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள அது நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் மொத்தமும் அவனுடைய அசைவின் பெயரால இருக்கு. அவன் அருள் பெறும் பொழுது அந்த சேட்டைகளை குறைக்கிறான், உங்கள் பால் குறைக்கிறான். நீங்கள் அவன் அருள் பெற்றவர் ஆகிறீர்கள். அதனால கணநாதன் வழிபாட்டை போற்றுங்கள். தத்துவத்தில் கணம் குணம் உங்களுக்குள் பதிவதை உறுதி செய்யுங்கள். நீங்கள் கேட்கும் கேள்வியை உங்களுக்குள் கேளுங்கள். விநாயகம். உன்னுடைய மெய் அறிவு இறை அறிவு வேறில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் மெய் அறிவிலிருந்து எங்கேயோ விலகி இருப்பது உண்மை. இருந்த பொழுதும் ஒரு விண்ணப்பம் செய்து வையுங்கள். அந்த மெய் அறிவு உங்களுக்கு பதில் சொல்லும். உங்களை விட பெரியவரும் இந்த களத்தில் இல்லை, உங்களை விட சிறியவரும் உங்கள் களத்தில் இல்லை, உங்களை விட நடுவமர் நாயகமும் வேறு இல்லை. அனைத்தும் நீங்களாகவே இருக்கிறீர்கள். ஒரு விதை விளையுமா விளையாதா, பலன் தருமா தராதா அப்படின்னு ஒரு கேள்வியில பதில் தெரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு விதைப்பு, காத்தல், அதனுடன் பயணித்தல். இவ்வாறு இருக்கும் பொழுது அது குறித்த காலத்தில் அந்த விளைச்சலை தருகிறது. ஆமா, இதற்கு நம்ம தயாரா இருக்கணும். இந்த விதை விளையுமா பலன் தருமான்னு அந்த கேள்விக்கு கேட்டவுடன் பதில் கிடையாது. அதுக்கு ஒரு பயணம் இருக்கிறது. அதுபோல கணம் குணம் உங்களுக்குள் இருந்து நம்பிக்கையோடு பயணித்து வையுங்கள். இறை உங்களுக்கு அந்நியமானதில்லை. நீங்கள் அதுதான். நீங்கள் அது மயமாக தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். அதனால தத்துவத்தில் அமர்ந்தது. நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்துமே தத்துவத்தின் பெயரால கட்டமைக்கப்பட்டு, இதற்கெல்லாம் அது போனா அது பாட்டுக்கு எங்கேயோ போகும். அதற்கான விளக்கம் அது இல்லை. அது நமக்கு என்ன சொல்ல வருது, அவ்வளவுதான். சொன்னவரை விடுங்கள், சொன்னதை பிடியுங்கள். அதை கடைபிடித்து அவ்விதத்தில் பயணிக்க பழகுங்கள். அதனால வழிபாடு அப்படின்னா கணநாதன் முதல்ல, விநாயகன் முதல்ல. இவன் அருள் பெறாது வேற யார் அருளும் பெறலான்னு நீங்க நினைக்கிறது சத்தியமே ஆகாது. மும்மல காரியமா முப்புறமது வெறும் சிறியாள் எரிசை எல்லா தேவ ரூபங்களும் ஒரு தேராக என் பெருமூர்க்க மூசிக வாகன சிந்தூராசுர நாச காரண விநாயகனை அழைக்க மறக்க சிவ பரம் தேரேறி ஏறி அக்கணமே அச்சது பொடித்து துவி எச்சபையும் நடுநடுங்கச்சி கஜமுகன் அவன் அவனுள் ஒரு 64,000 கோடி மதகளிரன் கஜபுஜ பலமி எந்த மக்கும் எல்லோருக்கும் எப்போதும் காப்பு காப்பு. ஆமா, அது சிவன் ஏறின தேராக இருந்தாலும் அச்சதை முறை தெரிவான். வந்தான் அச்சிறுப்பாக்கம் விநாயகன். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால முதல்ல நீங்கள் விநாயகனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெறுங்கள். கணபதி தாள் பணியுங்கள். எக்காரியத்திலும் வெற்றி பெற்று விடலாம். இவன் ஒரு அருள் போதும் உங்களுக்கு இந்த சகத்தை வெல்வதற்கு. சித்தி விநாயகனுடைய ஓர் அருள் பேரருள் போதும் சகம் வெல்ல. சிவமங்கலம்.